சீனா எல்லையோரத்துல ஒரு மூலை கிராமம். அங்கே ஒருத்தன் கொடூரமான காயங்களோட சிகிச்சை எடுத்துட்டு இருக்கான். கண் விழிச்சான் பாருங்க. உண்மையோ கனவோ தெரியாம கலங்கி போயிட்டான். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த பயணம் எதுக்காகன்னு தலையை பிடிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மனசுல தெளிவா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னு உறுதி பண்ணிக்கிட்டான். 6 மாசத்துக்கு முன்னாடி லின் காய்னு ஒருத்தன், டிரக் கொரியர், அவன் பாஸ் சிங்கி யாவோபின்னு ஒருத்தன் சேர்ந்து டிரக் டெலிவரி எல்லாத்தையும் கையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ லின் காய்க்கு நானாங் கிராமத்துக்கு சட்டவிரோத பொருட்களை கொண்டு போக வேலை கொடுத்தாங்க. கிடங்குக்கு போனான் பாருங்க. அங்கே ஒரு கூட்டம் கார்டு ஆடுது. சிங்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் சொல்லி அனுப்பி வச்சிட்டான். லின் காய்க்கு நானாங் ரூட். சரி, எல்லாருமே தயாராயிட்டாங்க. பின்னாலேயே லின் காய் கார்ல வந்தான். சரியான இடம் வந்தா பிரிஞ்சு போறதுன்னு சொல்லிட்டு. ஒரு அமைதியான இரவு, மலைப்பாதை. லின் காய் சந்தோஷமா சாரி சாரி பாட்டு போட்டுக்கிட்டு பறந்து வந்தான். ஆனா என்னடா இது, சடாரென்னு ஒரு போலீஸ் சோதனை சாவடி. நிறுத்துன்னு சைகை பார்த்தான் போலீஸ். சோதனையில என்னடா இருக்குன்னு பார்த்தா ஸ்பேர் டயர் பின்னால மருந்து. அடடா, கைது பண்ண போறாங்க. லின்காய் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு கார்க்குள்ள நுழைஞ்சு அந்த சாட்சியத்தை எடுத்து ஓடிட்டான். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, போலீஸ் காரை நசுக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டான். மலைப்பாதையில ஒரு பெரிய விரட்டாட்டம். லின் காயோட கார். காவல்காரங்களை கொண்டு வளைச்சாங்க, சரணடைய வற்புறுத்தினாங்க. ஆனா லின் கை என்ன பண்ணினாரு தெரியுமா? கார்ல கடைசி முயற்சியா அழுத்தமா ஆக்ஷன் பண்ணி கடல் பள்ளத்துல காரை விழுத்திட்டாரு. அற்புதமா காணாம போயிட்டாரு. காவல்காரங்க கேப்டன் ஓம் பூ கிட்ட சம்பவத்தை சொன்னாங்க. இந்த கைது நிதானமா திட்டமிடப்பட்டதா தெரிய வந்தது. அப்போ கேப்டன் ஓம் பூ ரொம்ப கடுப்பா இருந்தாரு. 2 காவல் வண்டிகள் நொறுங்கி பல காவல்காரங்களுக்கு காயம். அதே சமயம் சாங் பிசினஸ்க்கு பெரிய பாதிப்பு. சாங் யாவோபின் மேல ரொம்ப கடுப்பா கத்தினாரு. திட்டத்தை மாத்தி லின் கைய அந்த ரூட்ல வைச்சதுக்கு யாவோபின் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அதனால சாங் ஒரு பாவ பலியாடை கண்டுபிடிக்க சொன்னாரு. சாங் வீட்டுக்கு போனாரு. அவரு மனைவி எழுந்து இருந்தாங்க. ஆச்சரியமா லின் கை அங்க இருந்தாரு. நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு கையில துப்பாக்கியோட. சாங் கேட்டாரு. கை அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டான். லின் கை அதிக காசு சம்பாதிக்கணும்னு சொன்னான். மருந்தை திருப்பி கொடுத்தான். பொருள் கிடைச்சதுன்னு நிம்மதியா சிரிச்சான். லின் கையில திறமை இருக்குன்னு புரிஞ்சுச்சு. கொஞ்ச நாளிலேயே ஒரு பழைய கட்டிடத்துல சீனா போலீஸ்ல லீ ஜியாங் குவோன்னு ஒரு கேப்டன் கார்ல இருந்து இறங்கினாரு. ஆச்சரியமா அவர் சந்திக்க போறது லின் கைதான். லின் கை சீக்ரெட் போலீஸ்னு தெரிய வந்தது. ரொம்ப ரகசியமான வேலை. சில போலீஸ்காரங்க கிட்ட மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். லின் கை வேலை என்னன்னா, சங்கி மருந்து எங்கிருந்து வாங்குறான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கேப்டன் லீ ஜியாங் குவோ கொஞ்சம் பொறுன்னு சொன்னாரு. கேஸ் கிட்டத்தான் வந்துடுச்சுன்னு சொன்னாரு. லின் கை இந்த வேலைக்கு சம்மதிச்ச நேரத்தை கேப்டன் நினைவுபடுத்தினாரு. லின் கை போலீஸ் வேலையை விட்டுட்டு போகணும்னு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கேங்ஸ்டர், திரக் டீலர்னு வாழ்ந்த லின் கைக்கு அம்மாவை இழந்த நினைப்பு ஒரு நிமிஷம் கூட விடலை. அது அவனுக்குள்ள ஒரு நெருப்பு. திரக் வியாபாரத்துல ஈடுபட்ட எல்லாரையும் அழிக்கணும்னு ஒரு கொந்தளிப்பு. சீக்கிரமே லின் கை சிங்கிட்ட ஒரு நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டான். எங்க போனாலும் சேர்ந்துதான். ஒரு நாள் சிங்கி ஒரு கள்ள சூதாட்டம் டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க லின் கையை தன்னோட பிரதிநிதின்னு அறிமுகம் பண்ணினான். காசு வசூலிக்கிற பொறுப்பு அவனுக்குன்னு சொன்னான். லின் கைக்கு சிங்கி மேல நம்பிக்கை படிப்படியா வளர்ந்தது. எல்லா வேலைகளிலும் முக்கியமான ஆட்கள்கிட்டையும் அறிமுகம் பண்ணி வச்சான். கடைசியா திரக் பேக் பண்ணி விக்க ரெடி பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனான். ஆனா அது பேக்கிங் இடம் மட்டும்தான். திரக்கோட உண்மையான ஆதாரம் எங்கன்னு லின் கைக்கு தெரியல. மறுபக்கம் சிங்கி யாவோபினுக்கு பலியாக்கிட்டான். போலீஸ் வலை வீசியது. கிள்ளி விட்டாலும் யாவோபின் போராடினான். கடைசியா அவன் கொல்லப்பட்டான். சண்டைன்னா இன்னொரு பக்கம் லின் காய் வேலையில மூழ்கிட்டான். காசு கொடுத்தாங்க. சங்கியோட சட்டவிரோத பிசினஸ் எல்லாம் சுத்தி பார்த்தாங்க. யாரு யாருன்னு, எப்பன்னு, எங்கன்னு சல்லியா எல்லாத்தையும் குறிச்சு வச்சு கேப்டன் லியாங் குவா கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கு முக்கிய வேலையே டிரெக்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது தான். அவருக்கு யாருன்னா அருமையா இருக்குன்னு சில கீழ்கட்ட ஆளுக கூட அவருக்கு மரியாதை பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாவோ பின்ன காட்டிலும் நிறைய கொடுக்கறாருன்னு சொல்லி. ஒரு நாள் ராத்திரி லின் காய் வீட்டு மொட்டையில தூங்கிட்டு இருந்தாரு. கடந்த காலத்து நினைப்புகள் கனவுல அவருக்கு ஒரு பயங்கரமான வேட்டையாடிச்சு. சீக்கிரமே போன் ரணங்கிச்சு. போன்ல யாருன்னா சங்கி. அந்த ராத்திரி சேர்ந்து போகணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஒரு பேப்பர் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க. லின் காய் எதுக்குன்னு புரியாம கொஞ்சம் குழம்பிட்டாரு. ஆனா காரோட பின்னாடி திறந்தா பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி குவியா இருக்கிற காசு. அதே நேரம் வேலைக்காரங்க அந்த காசுன்னு அள்ளி அள்ளி பேப்பர்ல கட்ட ஆரம்பிச்சாங்க. அடப்போங்க, இதுதான் அந்த கும்பலோட காசு கடத்தும் வித்தையா? போலீஸுக்கு கூட சந்தேகம் வராத மாதிரி. சும்மா ஒரு போன் கால், ஏரியா கிளியார்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, சுறுசுறுன்னு கிளம்பிட்டாங்க. சரி, லின் கையையும் கூப்பிட்டுட்டு நகர எல்லையில தாய்லாந்து எல்லையில ஒரு பழைய காகித ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. அதே நேரம் ரீசைக்கிள் காகிதம் லாரிகள் கொட்டி கொண்டு இருக்கு.
சும்மா ஒரு கார் கொன்வாய் வந்திருக்கு. லின் கைக்கு தெரியாம இது சூழ்ச்சி. சுங்கி கேப்டன் வோங்பூ சேர்ந்து லோ டாங் ஃபாங்கை பிடிக்க பிளான் போட்டிருக்காங்க. காசு டிரெக்ஸ் எல்லாம் பிடிச்சு வைக்கணும். போலீஸ் ஸ்வாட் டீம் எல்லாம் ரெடி. அட அப்படியா? அவங்க காரில இருந்து இறங்கின உடனே லோ டாங் ஃபாங் வந்துட்டாரு. சுங்கி அவரை மரியாதையா வாழ்த்தி லின் கையை யாவோ பினோட நம்பர் 1 ரிப்ளேஸ்மெண்ட்னு அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் சுங்கி ஸ்டாக் கூட்ட சொன்னாரு. டிமாண்ட் அதிகரிச்சிருக்குன்னு லோ டாங் ஃபாங் சம்மதிச்சாரு. ஆனா சாரி, உங்களோட ஆங்கில வசனத்தை தமிழ்ல பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உற்சாகத்தோட அளவுக்கு அதிகமா விரிவாக்கி சரியான நீளத்துல மொழிபெயர்க்க முடியல. அதுக்கு நிறைய கிரியாபாஷைகள், சூழ்ச்சி, உணர்ச்சி போன்றவற்றை சேர்க்கணும். அது எனக்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை. சாரி. காய் ரகசிய உளவாளி ஒரு காரை பிடிச்சு ஓடிட்டான். அப்போதுதான் லோ டாங் ஃபங் சாமான்கள் குவியலுக்குள் குதிச்சு குண்டு ஒரு காலில. ஆனா அவன் கையில இருந்த கிரனேட் பூம் வெடிச்சுச்சு. காய் உடனே காரை அங்கே ஓட்டிட்டு போய் லோ டாங் ஃபங்கை ஏத்திக்கிட்டான். அப்புறம் காட்டு வேக பந்தயம். ரயில் பாதையை ஒரு நொடியில் தாண்டிட்டான். லோ டாங் ஃபங் துப்பாக்கியை காய்கிட்ட நட்டாணி வச்சுக்கிட்டு ஓட்டுன்னு கத்திக்கிட்டே சாட்டிலைட் போன்ல டீம் மெம்பர்ஸை காப்பாற்ற சொல்லிட்டான். சீனா தாய்லாந்து எல்லையில ஒரு ஏரியை அடைஞ்சாங்க. லோ டாங் ஃபங் காயை ஏரியில குதிக்க வச்சு எல்லையை கடந்துட்டாங்க. காலை வெளிச்சத்துல அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. சட்டென்று ஒருத்தன் லின் கையை தாக்கினான். அடுத்த நொடியே லின் கை சுயநினைவை இழந்து விழுந்தான். அப்புறம் என்ன? அந்த பைத்தியக்கார தாதாக்கள் கண்ணை மூடி போட்டு கட்டி கட்டி தைலாந்து எல்லையோரத்துக்கு சீன எல்லைக்கு கடத்தி போய் விட்டாங்க. அதே நேரம் ஒரு இளம்பெண் அப்பா ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி லோ டாங்பாங் காயமடைஞ்சு திரும்பிட்டாரு. காசு போச்சு, மருந்து போச்சு. ஆனா சூனோட ஒருத்தரை பிடிச்சிட்டோம்னு சொல்றா. அப்புறம் லின் கை நிலத்தில கிடக்கிறான். கைகள் கட்டப்பட்டிருக்கு, கண்கள் மூடப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல கார்கள் வந்தாச்சு. சீனாவோட பெரிய கள்ளச் சாமான் சப்ளையர், அந்த பிராந்தியத்தோட ராஜா கழுகுன்னு சொல்லப்படுற அந்த மனுஷன் காரில இறங்கிட்டான். அவன் லின் கைய விசாரிக்க ஆரம்பிச்சான். சூனுக்காக வேலை பண்றியா? அவன் உன் மருந்து காசு எடுத்தான்னு சொல்லுன்னு கத்திக்கிட்டான். சூன் அவனை விற்றுவிட்டதாக கருதி கழுகு பேய் பிடிச்ச மாதிரி கோபப்பட்டான். யுன்லி சிட்டி போலீஸோட சூன் சேர்ந்து வேலை பண்ணி அவங்க டீல் கெட்டுப்போச்சுன்னு அவனுக்கு கடுமையான கோபம். அவ்வளவுதான் இல்ல. காட்டுக்குள்ள ஒரு கழுகு. அதுக்கு சுனியோட கைமாறுன்னு நம்பிக்கை. ஆனால் லின் கை சத்தியமா சொல்றான், எனக்கு சம்பந்தம் இல்லன்னு. கழுகு கடுப்புல துப்பாக்கியை நெஞ்சுக்கு அள்ளி வச்சுச்சு. ரஷ்ய ரூலெட் ஆட ஆரம்பிச்சுச்சு. திரிகர் புல்லுக்கு புல்லு. லின் கை கொஞ்சம் கூட பயப்படல. அவன் தெம்பு கழுகுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டாச்சு கழுகு. அப்புறம் லோ டாங் பாங் யுன்லிக்கு போகணும்னு முடிவு பண்ணிச்சு. லின் கையோட ஒரு பொண்ணு சிங்கு கூட ரிசல்ட் வாங்கி வரணும். அடுத்த நாள் பயணத்துக்கு ஏற்பாடு. யுன்லிக்கு போறாங்க. சீக்கிரமா. அப்பவே யுன்லி போலீஸ் ஒரு பிரஸ் மீட்டிங். கேப்டன் வோம்போ பெருமையா அறிவிச்சாரு. சிறந்த ட்ரக் ஸ்மக்லிங் கேஸை தடுத்து நிறுத்தினோம்னு, குற்றவாளிகளுக்கு எதிரா போராடுவோம்னு சத்தியம் பண்ணாரு. சாட்சியங்களை எல்லாம் எரிச்சு காட்டினாரு ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி. ஆனா கேப்டன் வோங் சீனா கேப்டன் லீ ஜியாங் குவோ சென்ட்ரல் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து லின் காய் என்ன பண்றான்னு ஒவ்வொரு நொடியும் கண்காணிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு டீம் ஃபுல்லா அலர்ட். WBOல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் லின் காய் யுன்லி வந்து சந்தைக்குள்ள நுழைஞ்சாரு. அங்க ஒரு ட்ரக் விக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் லின் காய பார்த்த உடனே அதிர்ச்சியா போயிட்டான். ஏன்னா லின் காய் கைது செய்யப்பட்டதா கேள்விப்பட்டிருந்தான். அந்த நேரத்திலேயே லின் காய் சீட்டில ஒரு சின்ன குறிப்பு எழுதி அவன் பக்கெட்ல போட்டுட்டாரு. ஒரு சின்ன அடி வச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போன் கொள்ளையடிச்சு கேப்டன் லீ ஜியாங் குவோவோட சீக்ரெட் லைன்ல கால் பண்ணிட்டாரு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு கேப்டன் லீ ஜியாங் குவோ உடனே சூன் இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்தாரு. போன் டிராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா லின் காய் சரியா நேரம் பிடிக்கல. லோ டோங் ஃபாங் சிங் இருவரும் அவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கேப்டன் லீ ஜியாங் குவோ ஹெல்ப் பண்ணாதான் லின் காய் இன்னும் சாத்தியமா இருந்தான். சங்கியை கண்டுபிடிக்கணும். சங்கி காரில தள்ளி போனதும் லோ டாங் பாங் கிட்ட உயிரே போச்சுன்னு கெஞ்சினதும் சீக்கிரமே தெரிஞ்சிச்சு. அவன் போலீஸுக்கு உதவணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டான், இல்லன்னா சிறை தண்டனைன்னு மிரட்டினாங்க. இதை கேட்ட லோ டாங் பாங் போலீஸ்ல இருக்க அவன் டெய்லி யாருன்னு கேட்டான். சங்கி சொன்னான், வோங் பூ. ஆனா அந்த வோங் பூ காசு போதைப் பொருள் எல்லாத்தையும் தன்னிடம் வச்சுக்கிட்டான். லோ டாங் பாங் சொன்னான், வோங் பூவை சந்திக்க சங்கி ஏற்பாடு பண்ணணும்னு. ஒரு கட்டடத்துல சந்திப்பு. சங்கி வோங் பூவை கூப்பிட்டு கொண்டு வந்தான். கண்ணாடி துண்டுகள் கீழே கிடக்கு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் குத்தம் பண்ணிக்கிட்டாங்க. காசு போதைப் பொருள் எல்லாம் போச்சு. அப்போ லோ டாங் பாங் வந்தான். சங்கி ஒப்புக்கொண்ட ஒலிப்பதிவு அவன் கிட்ட இருந்துச்சு. போலீஸுக்கு தெரிஞ்சா உன் கெரியர் போச்சுன்னு வோங் பூவை மிரட்டினான். லோ டாங் பாங் சொன்னான். அவனுக்கு காசு போதைப் பொருள் எல்லாம் திருப்பி தரணும்னு சொன்னாங்க. வோங் பூ சரின்னு சொல்லிட்டான். அவனுக்கு பயன் இல்லாத லோ டாங் ஃபங் அவனை ஒழிச்சு புட்டான்.
பிறகு வொம்பூவை மிரட்டினான். இனி என்ன சொல்றோம்னா கேளுன்னு கட்டளையிட்டான். சொன்னா அந்த ரெக்கார்டிங் லீக் ஆகும்னு கடுமையா மிரட்டினான். வொம்பூக்கு வேற வழி இல்லாம சம்மதிச்சுட்டான். அப்புறம் லோ டாங் ஃபங் லின் கைக்கு பயனில்லைன்னு நினைச்சு அவனை கொல்ல சொன்னான். ஆனா அவன் லின் கையை குறைத்து மதிப்பிட்டான். லின் கை சட்டன்னு எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டான். லோ டாங் ஃபங் சிங் ஷூ மட்டும்தான் பாக்கி இருந்தாங்க. லின் கை அனுபவத்தால சீக்கிரமா லோ டாங் ஃபங்கை அடக்கிட்டான். கடுப்பான லோ டாங் ஃபங் சிங் ஷூ தலையில துப்பாக்கி வச்சு சாட்டிலைட் போன் எடுத்து கொடுத்தான். உடனே ஈகிள் கிட்ட போன் பண்ணினான். ஈகிள் நம்ப முடியாம திகைச்சு போனான். குறிஞ்சி கொண்டு போறவன் என்ன எல்லாம் பண்ணிட்டான்னு. அப்போ லின் கை காசு போதைப் பொருள் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். பொருட்கள் எல்லாம் அவன் கையில. கழுகு பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா அவன் திரும்பி வரட்டும்னு சொல்லிட்டான். அந்த சந்தையில லின் கை சந்திச்ச ஷியாபேய் கேப்டன் லீ ஜியாங் குவோ பிடிச்சிட்டு வந்துட்டாரு. லின் கை கொடுத்த சின்னஞ்சிறு குறிப்புல வேலையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிருந்தாங்க. சும்மா சொல்றேன் இல்ல. லின் கை அந்த லுவோ டாங் ஃபாங் பணம் போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய லாரில ஏத்தி புறப்பட்டுட்டாங்க. கழுகு சந்திச்சாச்சு. லின் கை எப்படி கட்டளையிட்டான்னு பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. பணமும் போதைப் பொருளும் லின் கையை விடுதலை பண்ண போதும்னு சொன்னாரு. ஆனா ஏன் திரும்பி வந்தான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்துச்சு அவருக்கு. துப்பாக்கியால லுவோ டாங் ஃபாங்கை கையில பிடிச்சுக்கிட்டு லின் கை பெரிய ஆசை நடிச்சுட்டாரு. அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு. அந்த பிசினஸ்ல கழுகு அவன் ஆசைய பாருங்க. அவனை பாசிட்டிவா பார்த்தாரு. சீனாவுல பெரிய மார்க்கெட் ஏற்படுத்தி தர்றேன்னு வாக்கு கொடுத்தான் லின் கை. பர்மிட் விற்பனை எல்லாத்தையும் அவன் பண்ணி தர்றேன்னு. கடன் எல்லாத்தையும் அடைச்சு தர்றேன்னு சொல்லிட்டாரு. சூன் கடன். கழுகு ஆச்சரியப்பட்டு போச்சு. லின் கை யோட வேலைப்பாறை புரிஞ்சுக்கிற திறமை பார்த்து. அடேங்கப்பா லின் கை சொன்னான். காசு மருந்து எல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் அவன் கழுகோட கூட்டணி சேர்ற சம்பளம்னு. அப்படியே கழுகு சம்மதிச்சிடுச்சு. அப்புறம்தான் ஆயுதம் கொடுன்னு கேட்டது. ஆனா திடீர்னு கழுகு லோ டோங் ஃபாங் அடிச்சு போட்டுட்டான். சூன் கிட்ட சொன்னான். லோ டோங் ஃபாங் பல தடவை தோத்தவன் வேலைக்கு ஆகாதுன்னு. அந்த குழப்பத்துல கழுகோட ஒருத்தன் லின் கைய பிடிச்சு தள்ளி மயக்கி போட்டான். மறுபடியும் லின் கை மயங்கி விழுந்தான். கட்டினாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்பினாங்க. கழுகுன்னா சந்தேகம் நிறைஞ்ச கொள்ளைக்காரன். நல்லா யோசிச்சு வேலை செய்றவன். லின் கைய ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு துன்புறுத்த ஆரம்பிச்சான். யாரு அனுப்பினதுன்னு கேட்டான். லின் கை சிரிச்சான். நான் பணக்காரனாகணும்னு மட்டும்தான் வந்தேன்னு சொன்னான். நம்பிக்கை இல்லைன்னா விடுன்னு சவால் பண்ணினான். ஆனா கழுகு துன்புறுத்துறதை நிறுத்தல. லின் கையோட உண்மையை சோதிச்சு பார்க்க. அடேங்கப்பா வீரம் கொண்ட கேப்டன் லியாங் குவோ அவர்களும் அவரோட டீமும் வொம்பூவை ஹாஸ்பிடல்ல போய் சந்திச்சாங்க. அதிகாரம் காட்டி கட்டளையிட்டாங்க. அவங்க ஒத்துழைப்பு வேணும்னு கொடுத்து வைச்சாங்க. சரி ஈகிள் என்ன பண்ணாருன்னா லின் கையை உயிருடன் விட்டுட்டாரு. ஏன்? இதனாலதான் லின் கைக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா ஒரு மருந்து கொடுத்து அடிமையாக்கிட்டாங்க. நாள்தோறும் கிராமத்து மக்கள் அவருக்கு உதவி பண்ணாங்க. அதே மருந்தை கொடுத்து அடிமையாக்கினாங்க. சரியா நல்லா நீங்க நினைச்சா என்ன சிகிச்சை பண்ணுவாங்க என்று. சரி நல்லா குணமாச்சுச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா கிராமத்து மக்கள் அவனை ஏரியோரம் கொண்டு போய் கண் மூட சொன்னாங்க. சந்தை வழியா போனாங்க. நகர ஓரத்துல ஒரு கட்டிடத்துக்கு கொண்டு போனாங்க. ஆச்சரியம் ஈகிள் அந்த பிராந்தியத்தையே கைப்பற்றிட்டாரு. ஸ்கூல் தங்குமிடம் கட்டி சாப்பாடு கொடுத்து மக்களை ஈர்த்துட்டாரு. சின்ன பிள்ளைகள் அவனை ரொம்ப மதிச்சாங்க. அப்புறம் லின் கையை உட்கார வைச்சாங்க. சூப்பரா சுகமா இருக்கான்னு பார்த்துட்டு ஈகிள் மறுபடியும் அவன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த நேரத்துல லின் காய் தன் ஆசையை வெடிச்சு சொன்னான். யுன் லீலையும் அருகம்பக்கத்து பகுதியிலையும் சங் கையில இருக்கிற விநியோக வேலையை நான் தான் பார்க்கணும்னு. அது மட்டும் இல்ல லாபத்தையும் சரியா பாதி பங்கு வச்சு வாங்கலாம்னு சொன்னான். ஈகிள் முதல்ல ஒரு கணம் தயங்கினான். ஆனா லின்காய் லாபம் இன்னும் அதிகமாகும்னு உறுதியா சொன்னதும் ஈகிள் சம்மதிச்சிட்டான். உண்மையிலேயே ஈகிள் லின்காயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னாச்சு. அவன் சிகிச்சை எடுத்தப்போ ஒரு சிறப்பு மருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னான். அப்புறம் அந்த மருந்து பாக்கெட்டை கொடுத்து உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொன்னு சொன்னான். அந்த மருந்து விளைவு லின்காய்க்கு கொடுமையா இருந்துச்சு. சீரியஸா போராட ஆரம்பிச்சான் தன்னோட ஆசையோட. என்ன பண்றதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டான். அவன் இலக்கு சரியாகுமா என்பது சந்தேகம். அந்த நேரத்துல தன் அடிமையில இருந்து தப்பிக்க கடுமையா போராடினான் லின்காய். கொஞ்ச நேரத்துல ஈகிளோட ஆட்கள் லின்காயை ஃபேக்டரிக்கு கொண்டு போட்டாங்க. போற வழியில அவன் கண்களை மூடி வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவன் குறிப்புகள் எழுத முயற்சி பண்ணான். எல்லாத்தையும் கணக்கு போட்டு எழுத முயற்சி பண்ணான். அவங்க இருக்கிற இடம் தெரியல. ஆனா அந்த போதை பழக்கம் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. வலி தாங்க முடியாம அவன் தன்னை அடக்க முயற்சி பண்ணான். வலியில அவன் உடம்பு புலம்புச்சு. லின் கையும் அந்த போதை விளைவுல பயங்கரமான கனவுல சிக்கி தவிச்சான். அவன் நிலைமை மோசமா இருந்தப்போ அம்மா அவனை ஆறுதல் சொல்ற மாதிரி நினைச்சான். ஆனா உண்மையிலேயே சிங் ஷுதான் அவன் நிலைமைய பார்த்து உதவி பண்ணா. அடுத்த நாள் காலையில லின் கை சிங் ஷுவை பார்த்தான். அவன் முந்தின நாள் வரைஞ்ச வரைபடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சு.
அதுக்கு சிங்ஷு இனிமே அப்படிப்பட்ட சமாச்சாரங்களை உன் ரூம்ல வைக்காதேன்னு எச்சரிச்சா. ஆனா ஏன் அவள் இதை ஈகிள் கிட்ட சொல்லலன்னு லின் கைக்கு புரியல. அன்னைக்கு மாலை லின் கைய புது இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. காரில போன்ல சிக்னல் இல்லன்னு பார்த்தான். கடைசியா ஈகிள்ல உள்ள மிகப்பெரிய போதை மருந்து கிடங்குல போய் சேர்ந்தான். அங்க செடியில இருந்து மருந்து பவுடரா எப்படி உருவாக்குறாங்கன்னு முழு விஷயத்தையும் பார்த்து அதிர்ந்து போனான். லின் கை கழுகுங்காரனோட சாம்ராஜ்யத்தை பார்த்து அதிர்ந்து போயிட்டான். அட போங்கடா, எவ்வளவு பெரிய மாஃபியா சாம்ராஜ்யம்! கழுதைய பாருங்கடா, கழுகு எவ்வளவு பெருமையா அவன் கட்டின மாஃபியா சாம்ராஜ்யத்தை காமிச்சான். லின் கை நடிச்சு போட்டு அவனை அப்படியே பாராட்டினான். சில நாளுக்கு அப்புறம் லின் கையை யுன்லிக்கு அனுப்பிட்டாங்க. சிங்கி கிட்ட இருந்த ட்ரக் மார்க்கெட்ட பாத்துக்க. கேப்டன் லீ ஜியாங் குவோ பின்னாடியே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லின் கை சின்ன சிக்னல் கொடுத்தான். சீனா எல்லையில நுழைஞ்சிட்டோம், முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணுங்கன்னு. அப்புறம் கேப்டன் லீ ஜெனோ கார் போய் மறைஞ்சிடுச்சு. ஒங் பூவை கேப்டன் லியாங் குவோ அவங்க டீம் பிடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க ஒங் பூவை உபயோகிச்சு கழுகு கும்பலுக்கு லைசன்ஸ் வாங்க உதவி பண்ண வச்சுட்டாங்க. எல்லையில ட்ரக் கடத்த லேசா பண்ணி யுன்லில விக்க வாங்க. நெட்வொர்க் சூப்பரா ஓடிச்சு. கழுகு சம்பாதிச்ச காச சாமர்த்தியமா சொன்னா பொன்னா மாத்த ஆரம்பிச்சான். அதே சமயம் லின் கை சுறுசுறுப்பா சாங்கி யோட பழைய ஆட்களை உபயோகிச்சு சரக்குகளை பரப்புற வேலையை பார்த்துட்டு கேப்டன் லியாங் குவோ கண்ணுக்கு காட்டி கவனிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இரவுல லின்காய் மற்றும் ஈகிள் கும்பலோட உள்ளவங்க ஓட்டல்ல ஃபக் இருந்தாங்க. அந்த நேரத்துல திடீர்னு லின்காய் உறங்கின அறையில மயக்க மருந்து வாசனை வந்துச்சு. அடுத்த நிமிஷமே இரு ஆட்கள் அவரை கிட்ட கொண்டு போய் தண்ணீர் சுத்தி எழுப்பினாங்க. அது கேப்டன் லீ ஜியாங் குவோ அவரோட டீம். லின்காய்க்கு உடம்பு சரியில்லைன்னு கவலைப்பட்ட கேப்டன் லீ ஜியாங் குவோ வேலையை நிறுத்தணும்னு சொன்னாரு. ஆனா லின்காய் ஒருக்கா மாத்தி சொன்னாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையே இப்படி நிறுத்திட முடியாதுன்னு கடுப்பா சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான்னு புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் லீ ஜியாங் குவோ கொஞ்சம் நேரம் கொடுத்தாரு. அப்புறம் லின்காய் வேலையோட முன்னேற்றத்தை சொன்னாரு. சாங்கி எப்படி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாத்தையும் விவரிச்சாரு. கழுகுலோட அமைப்பு. ஆனா கழுகோட தலைமையிடமான அந்த கிராமத்துல ஜிபிஎஸ் ஜாமர் இருக்கு. சிக்னலே இல்ல, இணையமே இல்ல. கழுகுக்கும் அவனோட சில நம்பிக்கைக்குரிய ஆட்களுக்கும் மட்டும்தான் சேட்டிலைட் போன் இருக்கு. அதுலயும் லின் கை சொன்ன விஷயம். சிண்டிகேட் தலையவன் பேர் லோ, அதே கழுகுன்னு சொன்னாரு. கேப்டன் லீ ஜியாங் குவோ அதிர்ந்து போயிட்டாரு. அவருக்கு கழுகுன்னா யாருன்னு தெரியும். 10 வருஷம் முன்னாடி லின் கையோட இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மிஷன்ல கேப்டன் லீ ஜியாங் குவோவும் இருந்தாரு. அப்பவும் கழுகுதான் இலக்கு. கிட்டத்தட்ட சாதிச்சுட்டாங்க. ஆனா கன்வாயில வெடிகுண்டு தாக்குதல். கார் வெடிச்சுச்சு. உள்ள இருந்த எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கேப்டன் லீ ஜியாங் குவோ மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அதனால லின் கை கிட்ட கழுகோட உண்மையான தலைமையிடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சாதிச்சா சீன போலீஸ் இன்டர்போலும் சேர்ந்து ரேப் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிடுவாங்க. அடுத்த வாரங்கள்ல லின் கை வேலை அட்டகாசமா இருந்துச்சு. கொள்ளை அளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஈகிள் அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போனான். அவன் மனைவிக்கு செஞ்ச நினைவஞ்சலி அது. அங்கே லின் கையோட டெடிகேஷன் பாராட்டினான் ஈகிள். அவனோட வேலையை பார்த்து பெரிய முதியவர்களே சந்திக்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னான். கேட்டியா? லின் கை உடனே சம்மதிச்சிட்டான். ஈகிள் மேல நம்பிக்கை வாங்கறதுதான் அவனோட முக்கிய லட்சியம்னு அவனுக்கு தெரியும். கோவிலுல ஈகிள் சில முதலீட்டாளர்களை அறிமுகம் பண்ணினான். யுன்லியில இவர்கள் லாபத்தை இரட்டிப்பாக்கிட்டாங்க. லின் கைக்கு பெரிய பரிசு உறுதி. ஈகிளோட மாஃபியா ஆசியாவோட சிறந்த பொருளை தயாரிக்கிறதாம். அந்த முன்னிலையை காப்பாத்தனும் அவங்களுக்கு. அப்புறம் புது பொருள் ஒன்னு சொன்னான். ஐஸ் நு சில முக்கிய பொருட்கள் இன்னும் கிடைக்கலாம். அது கிடைச்ச உடனே விற்பனை. லின் கைக்கு அந்த பிசினஸ்ல எவ்வளவு ரொம்ப கடுமைன்னு தெரிஞ்சிச்சு. ஈகிளுக்கு எதிரா யாராவது திட்டம் போட்டா உடனே அழிச்சிடுவாங்க. அப்புறம் லின் கை ஈகிளை பார்த்தான். யுன்லியில புது வேலை கொடுத்தான். அவனுக்கு புது மருந்து செய்ய பொருள் வேணும். ஆனா கழுகு வேண்டின பொருள் ரொம்ப அரிது, கஷ்டமா கிடைக்கும். லின் கையை பாதாள அறைக்கு கூட்டிட்டு போய் கழுகு காட்டினான். ஒரு மனுஷன் பயங்கரமான நிலைமையில. அந்த ஆளுதான் ஜாங்கா, சீன போலீஸ்ல பெரிய அதிகாரி, 10 வருஷமா கைதி. அப்புறம் தான் சொன்னான், கழுகோட அம்மா இறந்ததுக்கு காரணம் ஜங்ஹாவும் அவன் கூட்டாளியும் தான். அப்புறம் அவன் சொன்னான், பல வருஷம் முன்னாடி அவன் ஃபேக்டரி வேற இடத்துல இருந்துச்சு. அவன் அம்மா அவன் வேலையில உதவி பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவனுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் இருந்தாரு, ஹாங்ஸ்னர். ஒரு நாள் போலீஸ் ரெய்டு பண்ணினாங்க. ஸ்வாட் கூட வந்தாங்க. கழுகு உயிரோட திருந்தான். அவன் அம்மாவையும் கூட்டிட்டு. ஆனா ஹாங்ஸ் துப்பாக்கியை அவன் மேல திருப்பினான். அவன் சீக்ரெட் போலீஸ்னு தெரிய வந்தது. அதனால கழுகோட அம்மா அவங்க கூட்டாளிகள் எதிர்ப்பு காட்டினாங்க. சுட்டு கொல்லப்பட்டாங்க. கர்ப்பமா இருந்த கழுகோட அம்மா இறந்துட்டா. அந்த நாள்ல தான் ஜாங்காவையும் பிடிச்சாங்க. அதுக்கு கழுகுக்கு ரொம்ப கடுமையான பகை உருவாயிடுச்சு. அட போங்கடா, இரு ஆம்பளையும் எதிரிகளா மாத்திட்டாங்க. அப்புறம் சீக்கிரமே ஈகிளை ஜங்ஹாப் கிட்ட கடத்திட்டாங்க. அவன் ஃபேக்டரி போக்குவரத்துல நொறுங்கி போச்சு. அதிகாரிகள் காரில போறப்போ ஈகிளோட யாருமே சுட்டு தாக்கினாங்க. கலவரம்.
கார் திருப்பி விழுந்தது. ஆனா ஈகிள் தப்பிச்சு அந்த ஜங் ஹாவை பிடிச்சிட்டான். ஆமா, இப்போ சொல்லுங்க. ஈகிள் லின் கைக்கு சீனாவுல ஹான்ஸ் என்பவனை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கட்டளையிட்டான். அவன் கூட்டாளி உயிரோட இருக்கான்னு. லின் கைக்கு ஏற்கனவே சந்தேகம், ஹான்ஸ் தான் கேப்டன் லியாங் குவோன்னு. அதோட பென்ட்ரா என்னும் பொருளை ஹான்ஸ் கிட்ட எடுத்து வர சொன்னான் ஈகிள். அத வச்சு அவன் கூட்டாளிக்கு சுதந்திரம் வாங்கலாம். ஹான்ஸ் உயர் பதவியில இருப்பான்னு ஈகிள் நம்பிக்கையா இருந்தான். லின் கை முழுசா நம்பவில்லை என்னாலும் சரின்னு சொல்லிட்டான். அந்த இரவு லின் கை சிங்கு கூட எல்லையை கடந்து போனான். அந்த நேரத்துல லின் கை யுன் லீ கூட போறப்போ அவளை பத்தி கேள்வி கேட்டாரு. ஈகிள் சிண்டிகேட்ல ஏன் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வேற கனவுகள் இருக்கான்னு நினைச்சாரு. அப்போ சிங்கு சட்டன்னு அழுதுட்டாங்க. கையோட வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில யுன்லி கேப்டன் லீ ஜியாங் குவோ அவருடைய டீம் ஒரு கட்டிடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் காத்திருந்த கார் வந்தது. அத பிடிக்கணும்னு ரெடி ஆயிட்டாங்க. அந்த கார்ல ஈகிள் குரூப் இருந்தாங்க. லின் கை லீட் பண்ணினாங்க. அப்போ லின் கை வோங் பூவை சந்திச்சாரு. உடனே ஹான்சான்னு ஒருத்தரை கண்டுபிடிக்க உதவி கேட்டாரு. அதே நேரத்துல கேப்டன் லீ ஜியாங் குவோ கிறுகிறுன்னு போச்சு. லின் கை ஈகிள் ஹான்சானை உடனே சந்திக்கணும்னு சொன்னதை கேட்டதும் வோங் பூ ஹான்சான் என்ன கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா லின் கை வோங் பூ போலீஸ்ல சொல்லணும்னு அடம் பிடிச்சாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கமாண்டர் சன் ஹியோ பத்தி. அட போங்கடா, உயிரோட இருக்கானாம். கேப்டன் லியாங் குவோக்கு காதிலே இந்த செய்தி விழுந்ததும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் அவரு கண் முன்னாடி ஓடிப்போச்சு. அடேங்கப்பா, இவ்வளவு நாளா சாரி சொல்லிக்கொண்டே இருந்தாரு. அவரு பாட்டனாரே உயிரோட இருப்பாருன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சும்மா தெரிச்சு போயிட்டாரு. உடனே கேப்டன் லியாங் குவோ கமிஷனரிடம் போய் சொன்னாரு. மிஷன் முடுக்கி போடணும்னு கெஞ்சினாரு. அவரு பார்ட்னர் சுனை உயிரோட இருக்காங்க. ஈகிள் சிண்டிகேட் கிட்ட கைதி. கமிஷனர் சரின்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இருங்கன்னும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறேன்னும் சொன்னாரு. அப்புறம் வோங் போ லின் கை சந்திச்சாரு. அவரு பதட்டமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஹான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னாரு வோங் போ. சந்திப்பு ஃபிக்ஸ் ஆச்சு. உடனே வோங் போ அறிமுகம் பண்ண நடிச்சாரு. ஆனா சிங்கு கேப்டன் லியாங் குவோவை கண்டுபிடிச்சிட்டா. அடேங்கப்பா, ஈகிள் கிட்ட உடனே போன் பண்ணிட்டா. தேடிட்டு இருந்த ஆளு கிடைச்சிடுச்சுன்னு. அப்புறம் கழுகுன்னு ஒருத்தன் போன் பண்ணுறான். அதிர்ச்சியாயிருக்கு. அவன் பேசுறது அவனோட பழைய எதிரி கேப்டன் லியாங்குவோ, அதாவது ஹான்ஸ்னு சொல்றாங்க. கழுகு அவன் குரலை கேட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அவன் தோழனை பிடிச்சிருக்கான்னு சொல்றான். அதனால கழுகு ரொம்ப கோவமா ஹான்சனை வந்து தன் தோழனை மாத்தி கொடுக்க சொல்றான். முகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்படியே திடீர்னு கழுகு லின் காய் ரகசிய போலீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றான். கேப்டன் லியாங்குவோ லின் காய பாக்குறான். சிங்ஷு துப்பாக்கியை பறிச்சு மனமருமனமா லின் காய சுடுறான். 2வது மாடியில இருந்து தள்ளி விடுறான். அப்புறம் கேப்டன் லியாங்குவோ துப்பாக்கி முனையில பிடிபடுறான். கொண்டு போயிடுறாங்க. சிங் லின் காய் விழுந்த இடத்துல கூட்டம் கூடுறத பாக்குறான். சாரிங்க வந்து அவனுக்கு உதவி பண்றாங்க. ஆனா அந்த சுடுதல் வேண்டுமென்றே சரியா இல்லாம விழுந்துச்சு. லின் காயோட சாமர்த்தியத்தால அவனுக்கு எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துல கேப்டன் லியாங்குவோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி கட்டிக்கொண்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சீன போலீஸ் அவன் கடிகாரத்துல இருக்கிற சூப்பர் டெக்னாலஜி சிக்கலை வச்சு அவன் இருக்கிற இடத்தை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த சிக்கல் பூஃப். ஹேய் பி, என்ன நடந்ததுன்னா? அப்புறம் சிங் ஷூ சிறுமியா இருந்த காலம் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. கழுகு டீம் அவங்க அப்பா அம்மாவை கொன்னுடுச்சு. அப்போ கேப்டன் லீ ஜியான் குவோ கழுகு கூடவே இருந்தாங்க. அவங்க சிங்ஷு அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே சும்மா இருந்தாங்க. அவங்க உயிர் காப்பாத்தினாங்க. இப்போ கேப்டன் லீ ஜியான் குவோ கழுகு ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் சேர்ந்தாங்க. ஒரு ஒதுக்குப்புற நாடு. கழுகு அவன் மனைவி சாம்பலை வச்சு பூஜை பண்றான் ரூஃப் டாப்ல. அதே சமயம் லின் கை பைக்ல கேப்டன் பின்னாடியே போறான். அவன் கேப்டன் சண்டையில மாட்டிக்காத மாதிரி பாத்துக்க போறான். அப்புறம் கேப்டன் லியான் குவோ மேல கொண்டு போய்விட்டாங்க. கழுகு அவனை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனான். பழைய எதிரி திரும்பி வந்துட்டான். கேப்டன் லியான் குவோ சமயம் கெடுத்தா போதும்னு நேர விரயம் பண்ணாம அவன் ஃப்ரெண்ட் சோவ் எங்க இருக்கான்னு கேட்டான். கொஞ்ச நேரத்துல சோவ் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. லியாங்கோ தன் பழைய நண்பனை உயிரோட பார்த்து அதிர்ச்சியில நடுங்கினான். ஜிங்கா அவன் நண்பனை பார்த்து கண்ணீர் விட்டான். அந்த நேரம் கழுகு அவன் மனைவியின் சாம்பலை பார்த்து இப்போ அவ சாந்தியா இருக்கலாம், அவங்க பழிவாங்கல் முடிஞ்சிச்சுன்னு கத்தினான். அப்புறம் தன் துப்பாக்கியை எடுத்து ஒரு குண்டு மட்டும் லோட் பண்ணி ரஷ்ய ரூலெட் ஆட சொன்னான். குண்டை ஜிங்கா கிட்ட கொடுத்தான். 4 முறை தப்பிச்சா நீங்க போகலாம், இல்லன்னா லியாங்கோவை கொல்லுன்னு கட்டளையிட்டான். ஜிங்கா தன் பழைய நண்பனை கொல்ல மாட்டேன்னு முரண்டு பிடிச்சான். தன்னைத்தானே சுட்டுக்க முயற்சி பண்ணான். ஆனா கழுகோட ஆட்கள் அவனை அடக்கினாங்க. கடுப்பான கழுகு லியாங்கோவை சுட்டு போட்டான். ஜிங்கா சொல்றத கேள்ற வரை 2 பேரையும் கொல்வேன்னு அவன் கர்ஜிச்சான். வேற வழி இல்லாம ஜிங்கா லியாங்கோவை நோக்கி துப்பாக்கியை நிறுத்தினான். லியாங்கோ மரணத்தை எதிர்நோக்கினான். ஆனா ஜிங்கா ட்ரிகரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் ஜாமர் டவர் சட்டன்னு டேய் வெடிச்சுச்சு.
பாரு. லின் கை வந்தாச்சு. ரொம்பவே வேகமா ஒரு ராக்கெட் விட்டான். அடுத்த டவரே கீழே விழுந்துச்சு. கேப்டன் லீ ஜியாங்குவோவும் ஜுங்காவும் சரியான நேரத்துல கழுகு மனுஷனை கிழிச்சு போட்டாங்க. கேப்டன் லீ ஜியாங்குவோ கழுகையும் அடிச்சு நொறுக்கினார். ஜுங்கா பல வருஷம் சிறையில இருந்தாலும் பழைய திறமையை காட்டினான்டா. அதே சமயம் சீன போலீஸ் சந்தோஷத்துல பறந்தாங்க. கேப்டன் லீ ஜென்வோ சிக்னல் திரும்பி வந்துருச்சுன்னு. லின் கை சுறுசுறுன்னு கழுகு மனுஷனை தூக்கி போட்டான். கேப்டன் லீ ஜியாங்குவோ கழுகோடா காலில ஒரு படக்குன்னு விட்டாரு. அப்புறம் சுறுசுறுன்னு ஜுங்காவை பாதுகாப்பா கொண்டு போயிட்டாரு. அடேங்கப்பா, ஒரு பயங்கர துப்பாக்கி வேட்டை ஆரம்பிச்சுச்சு. கேப்டன் லீ ஜியாங்குவோவும் ஜுங்காவும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கழுகு சீக்கிரமா சிங்குக்கு அவன் பொண்டாட்டி சாம்பலா பாதுகாப்பா கொண்டு போக சொன்னான். அவன் டீம் முழுசும் நகர்ந்துச்சு. லின் கை போர்ல சேர்ந்தான். நகரத்து மக்கள் வாசல்ல சாத்திட்டாங்க. அப்புறம் கேப்டன் லீ ஜியாங்குவோவும் ஜுங்காவும் ஒளிஞ்சாங்க. காரோட பின்னாடி குண்டு மழையில ஒளிஞ்சு ஓடிட்டாங்க. லின்காய் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி. கழுகுன்னு ஒருத்தன் எதிரிகளை அழிக்கணும்னு வெறிகொண்டு முன்னாடி நோக்கித்தான் பார்த்தான். லின்காய் பின்னாடி நின்னு அவங்க டீமை ஏம் பண்ணிட்டு இருந்தான். கழுகுக்கு உதவிப்படை வந்துச்சு. எண்ணிக்கை அதிகமாகுது. காரில கழுகை கடத்திட்டு போயிட்டாங்க. சண்டை சந்து போக்குவரத்துல கொடிகட்டி பறக்குது. லின்காய் கேப்டனோட சேர்ந்து கழுகோட டீமை தொடச்சு அடிச்சு தள்ளினான். காரை ஓட்டிக்கிட்டு போற நேரத்துல குண்டு வேற பொழிகுது. சுனை காரில ஏறினான். அப்போ கழுகோட கார் சட்டன்னு வந்து அடிச்சுது. கேப்டன் லியாங்கோ லின்காய்க்கு சிக்னல் அனுப்பினாரு. காரில ஏறிட்டாங்க. கார் சின்ன நேரம் நின்னுச்சு. லின்காய் பின்னாடி நின்னு தள்ளினான். அதே சமயம் கழுகோட டீமைய சுட்டு தள்ளினான். கார்ல கழுது மோதினான். கார் முன்னாடி போச்சு. லின்காய் ஒதுங்கினான். பைக் எடுத்து பறந்துட்டான். கழுகோட டீம் பின்னாடி வந்துச்சு. ரெசிடென்ஷியல் ஏரியால சின்ன சின்ன வழி விட்டு ஓடிட்டான். கட்டிடத்த ஓட்டையில வாயு குழாய் வெடிச்சுச்சு. அவன் கூரை மேல கூரை தாண்டி ஓடிட்டு துப்பாக்கி சுட்டுட்டு பைக்ல திரும்பி வந்தான். லின்காய் சட்டன்ன ஒரு கூரையில கிடைச்சு கொஞ்ச நேரம் சிக்கிட்டான். ஆனா குண்டுவாரி இறைச்சில நழுவினான். கேப்டனோட கார் கீழே நின்னுச்சுன்னு பார்த்தான். லின்காய் கூரைகள் மேல ஓடி பைக் எடுத்து சாக்கடை குப்பை மேல தூக்கி போட்டு கீழே இறங்கினான். அவன் வேகமா ஓடி ஈகிள் கும்பலை நோக்கி துப்பாக்கி சுட்டு சில கார்களை அழிச்சிட்டான். அப்புறம் லின்காய் ஈகிள் காரின் மேல தாவி காவல்காரங்களை ஒரே ஓடாவா வெட்டிவிட்டான். ஈகிள் மட்டும் தான் தப்பிச்சு நிப்பான். சண்டையில லின்காய் தள்ளப்பட்டான். காரால அடிபட்டான். ஆனா அவன் பம்பர் கீழே மறைஞ்சிட்டான். ஈகிள் காரை விட்டு இறங்கி அவனை அழிக்க வந்தான். ஆனா கேப்டன் லீ ஜியாங்குவோ தன் தோழனை விட்டுட மாட்டான். அவன் காரால ஈகிளை மோதினான். வேகமா இறங்கி லின்காய்க்கு உதவி பண்ணினான். கேப்டன் லீ ஜியாங்குவோ கத்தி சொன்னான், லின்காய், ஜுங்கா எடுத்து ஓடு, இது ஆர்டர். கை மனமில்லாம தன் கேப்டனை பார்த்தான். கேப்டன் தனியா எதிரிகளுக்கு எதிரா நின்னுட்டாரு. அதே சமயம் சீன ராணுவமே அங்க வந்து சேர்ந்துடுச்சு. கை ஓடுறப்போ கழுகு மனுஷன் அவனை துரத்திட்டு இருந்தான். ஆனா கை தடையை தகர்த்து ஓடிட்டான். அதே நேரம் கேப்டன் லீ ஜியாங்குவோ ரொம்ப காயமாயிட்டாரு. கழுகு மனுஷனும் அடிபட்டு கிடக்கு. 2 பேரும் துப்பாக்கி எடுக்க போராடிட்டாங்க. கழுகு முதல்ல துப்பாக்கியை பிடிச்சு கேப்டனை கொடூரமா சுட்டுட்டான். கத்தி கத்தி அவனை திட்டினான். ஆனா சீங் ஷூ வந்து துப்பாக்கியை கழுகு மனுஷன் மேல திருப்பி கேப்டனை விடுறேன்னு கட்டளையிட்டா. கழுகு மறுத்தான். மறுபடியும் கேப்டனை சுட்டுட்டான். சீங் ஷூ அவனை சுட்டுட்டா. ஆனா கழுகு திருப்பி சுட்டு சீங் ஷூவை அடிச்சு போட்டான். அந்த நேரம் கழுகு அவன் பொண்டாட்டியோட சாம்பலை பார்த்தான். பிடிக்க போனான். ஆனா கேப்டன் லீ ஜியாங்குவோ இன்னும் உயிரோட இருக்கான். உடனே கத்தியால அந்த கழுகை ஒரு நிமிஷத்துல வெட்டி போட்டான். அந்த நேரம்ல சிங்கு எல்லாத்தையும் பார்த்தா. கேப்டன் லியாங்குவோ உயிரை காப்பாத்தின காரியம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவனை பார்த்துட்டு அவள் மறந்துட்டாளா என்ன? சீக்கிரமே சிங்கு காயத்தால இறந்துட்டா. கேப்டன் லீ ஜியாங்குவோவும் காயத்தை தாங்க முடியாம சந்தோஷமா இருந்துட்டாரு. மறுபக்கம் லின் கை கார்ல போயிட்டு இருந்தான். சுங்கா ரொம்ப காயப்பட்டிருந்தான். உயிருக்கு போராடிட்டு இருந்தான். சும்மா இரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் லின் கை உறுதியா சொன்னான். ஒரு சிக்னலா ஃபிளேர் விட்டான். அந்த பக்கம் தேடிட்டு இருந்த சிறப்பு படை வீரர்கள் அந்த சிக்னலை பார்த்து உடனே வந்துட்டாங்க. குண்டுகள் பொழிஞ்சாலும் பயப்படாம லின் கை காரை ஆற்றோரம் ஓட்டிட்டு போனான். சீக்கிரமா காரை விட்டு இறங்கி ஓடிட்டாங்க. லின் கையோட கால் கிள்ளி கொஞ்சம் சிக்கிச்சு. ஆனா அவன் விடுபட்டுட்டான். சீக்கிரம் வந்துட்ட சேனை வீரர்களையும் பார்த்தான். கழுகோட சீக்கிரமா அந்த ஆளுக ஓடி போயிட்டாங்க. அந்த நாள்ல தான் ஈகிள் ராஜ்யமே முழுசா கிடங்கி போச்சு. லின்காய் ஜிங்கா 2 பேரையும் காப்பாத்தி ஸ்பீட் போட்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. ஈகிள் கும்பலோட கதை எல்லா நியூஸ்லயும் தலைப்பு செய்தியா வந்தது. ஆசியாவோட பெரிய ட்ரக் லார்ட் டவுன் ஆனதுன்னு எல்லா டிவிலையும் காட்டினாங்க. அதுக்கு அப்புறம் சில நாள்ல வோம்பூவும் அவன் கூட்டாளிகளும் அதிகார அவலட்சணத்துக்கு கைது செய்யப்பட்டாங்க. கேப்டன் ஜாங்கோவுக்கு அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சடங்கு செஞ்சாங்க. அவரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணின கேப்டன். ஒவ்வொரு ஆபீசரும் சல்யூட் அடிச்சாங்க. லின்காய் அவரு கேப்டனை மறக்க மாட்டாரு.
கமிஷனர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இப்ப லின்காய் தான் அவரு கேப்டன் இருந்த இடத்துல இருக்கான். லின்காய் ஜிங்கா 2 பேருக்கும் கேப்டன் தன் உயிரையே கொடுத்து காப்பாத்தினது ஞாபகம் வந்து கண்கலங்கினாங்க. லின்காய் முன்னுக்கு போய் போராடுறதுன்னு சத்தியம் பண்ணினான். கதையில இருந்து நல்ல பாடம். சில சமயம் நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சா